இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் 9/1/2026 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி காலை 11:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மாலை 6:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது மாலை 6:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சில சமயங்கள்ல உங்களுடைய முன்கோபத்தினை வெளிப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தவும் செய்வீங்க. இதனால உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு பிணைப்பும் காணப்படும். பணவரவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. பழக்க வழக்கங்கள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில்துறையில மேன்மையும் உண்டாகும். காப்பீடு துறையில லாபத்தையும் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுல முன்னேற்றமும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தொழில மன நிம்மதியோடும் உணர்வீங்க. உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கும். பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாகவும் முடிவுகளும் எடுப்பீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களின் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை அல்லது குடும்பம் தொடர்பாக பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப விஷயங்களும் நடைபெறும். என்று சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக லாபகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். கலைத்துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். கடினமான விஷயத்தையுமே எளிமையாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும், செல்வாக்கும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும், தெளிவும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும், புரிதல்களும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க, உங்களிடத்துல நகைச்சுவை அணுகுமுறையுடனும் இருப்பீங்க, பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணப்புழக்கம் போதுமான அளவிற்கும் இருக்கும் என்ற அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும், வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். விற்பனையும் அதிகரிக்கும், யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும், தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும், பணவரவும் இருக்கும். பங்குச்சந்தையில வருமானத்தையும் பார்த்து விடலாம். தன லாபமும் இருக்கும், யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். அரசு வேலையில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வேலை இடங்கள்ல ஏற்பட்டு இருந்த சிறிய தவறுகளையும் சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை பற்றி வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. உங்களிடத்துல பழகுகின்ற நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பழைய கடன் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டும் வருவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை அல்லது குடும்பம் தொடர்பாக பொறுப்புகளை சரி செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப விஷயங்களும் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உடன் இருப்பவர்களினால பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிடிவாதமான செயல்பாடுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. என்ற லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கவனமாகவும் இருப்பீங்க. சில செயல்களை செய்வதற்கு முன்பாக ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்தாலே போதுங்க. முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகப்படியான வேலைகளின் காரணமாக அதனை திட்டமிட்டு செய்வது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். திருமண உறவுல கவனக்குறைவான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கம் பாதிக்கவும் படலாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று திடமாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி இன்று மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டு பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மனைவியினுடைய அதிரடியான பேச்சுக்கள் உங்களுக்கு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வேலை இடங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. மாணவர்களுக்கு புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளி வட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. இந்த மாதிரி நேரத்துல குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். எந்த நேரத்திலையுமே தைரியமாகவும் இருப்பீங்க. இன்று சில சவாலான சூழ்நிலைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கோபமான குணத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமாக சில பிரச்சனைகளை தவிர்த்தும் கொள்ளலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. சில செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய உறுதியான மனநிலையின் காரணமாக சவால்களை எல்லாமே வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. பணியில வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால கவலை என்று எதுவும் இருக்காதுங்க. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க அக்கறையாகவும் இருப்பீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வங்கியில கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசு வேலைகள்ல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல சில நேரங்கள்ல அலட்சியமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களும் சென்று வருவீங்க. இதுல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று சிலருக்கு எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று எதிலுமே பொறுமையாகவும் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வேலைகள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பேச்சுக்களின் மூலமாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கருத்துக்களை அழகாக எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. புதிய திட்டமிடுதல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வுல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மனதில் இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். எதிலுமே என்ற நேர்மையுடன் செயல்படுவதும் நல்லது. வீடு மனை விற்பனையில சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டுதாங்க நீங்கும். வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நட்பு வட்டாரங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய குறைகளை நீங்க பெரியதாக எடுத்துக் கூறவும் வேண்டாம். மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகளினால பொறுப்புகளும் அதிகரிக்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான மனநிலையுடனும் கூடிய ஒரு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே வளர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களிடத்துல என்ற உற்சாகமும் திருப்தியும் காணப்படும். பணிகளை விரும்பி மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்ற வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நிதியில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்ற ஏற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுகளும் இருக்கும். அலுவலகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தினருடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே கலகலப்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முழு முயற்சியோடு எந்த ஒரு செயல்களிலும் இறங்கவும் செய்வீங்க. புதிய கண்ணோட்டத்துல தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். உணவு விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தாயின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலுமே இன்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகளையும் கண்டிப்பாகவும் எடுப்பீங்க.
உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க, அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிலும் என்ற உற்சாகத்துடன் செயல்படுவதும் நல்லது. என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் போட்டி தொடர்பாக நல்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்களுடைய நண்பர்கள் அல்லது மனதுக்கு பிடித்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வருமான வகையில இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். என்ற கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல நீங்க நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. என்ற முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியில முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் சகஜமாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில என்ற சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். முக்கியமான முதலீடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. என்று சில நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு சொந்த ஊருக்கு சென்று வருவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். சிறப்பான தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். எதிர்ப்புகளாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பொருளாதார வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். எதிரிகளினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். எந்த ஒரு தடையையும் தாண்டி செல்வதற்கான உறுதியுடனும் இருப்பீங்க. கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மன சங்கடங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இரவு நேர தூக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிறிய தடைகளையுமே தாண்டி வந்து விடுவீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அவசியமில்லாத சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணவரவும் திருப்திகரமாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மனதுல அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபம் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். என்ற மறக்க முடியாத சில மகிழ்ச்சியான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இனிமையான வார்த்தைகளினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கமிஷன் பணிகள்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது குறித்த யோசனைகளுடனும் இருப்பீங்க, சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை தரமாக முடித்துக் கொடுத்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளும் இருக்கும். என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று கனிவான பேச்சுக்களினால மற்றவர்களிடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணை இடத்திலையும் மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், முன்னேற்றகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதார வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த செய்திகளும் தேடி வரும். வெளியூர்ல இருந்து நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். என்று விளைவுகளை எதிர்பார்க்காமல் சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்களை வாங்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். செலவுகளை குறைப்பதில் திட்டமிடவும் செய்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று பல வகைகளிலுமே ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் இருக்கும். பிள்ளைகளின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வாழ்க்கை துணையின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று உங்களுடைய வேலையில நல்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். முயற்சிகள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில முழு ஆதரவுகளையும் பெறுவீங்க. சிலருக்கு பருவகால நோய்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய துறையில நன்மைகளும் உண்டாகும். சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே இணக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தர்ம காரியங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதாகவும் இருக்கும். சூழ்நிலைகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. அதற்கான உறுதியுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும்.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும், உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நிதிநிலையை சிறப்பாக கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல அமைதியுடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை ஓரளவிற்கு நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யோகமான பலன்களும் இருக்கும். வரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். எந்த ஒரு திட்டத்தையுமே எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு வேலைகளையும் செய்வீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் இப்பொழுது திரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். என்று பிள்ளைகளின் மீது சின்ன சின்ன கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். கடின உழைப்பும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல செயல்பாடுகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். காதல் உறவில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே புத்திசாலித்தனமாகவும் பேசுவீங்க. நண்பர்கள் மற்றும் அறிமுகம் இல்லாதவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தாய் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய காரியங்களை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். உத்தியோகத்துல நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாதித்து காட்டவும் செய்வீங்க. லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சுய முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக படைப்பாற்றலின் மூலமாகவும் அவர்களுடைய ஆதரவுகளும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதுகாப்பான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் சில சிறப்பான செய்திகளும் தேடி வரலாம். அக்கறையோடும் செயல்படுவீங்க. தொழில வெற்றியும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். தொழில் லாபமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தேவையான உதவிகளை நண்பர்கள் வழியில பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. மன சங்கடங்களும் நீங்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம்.
மனைவியினுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். விவசாய பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். மனை விருத்திக்கான சூழலும் இருக்கின்றது. மாறுபட்ட அணுகுமுறையினால எண்ணியதை சாதிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு இருந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று எடுத்த வேலைகளை ஓரளவிற்கு நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தடைகள் தாமதங்கள் என்று எதுவும் இருக்காது. சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் அவ்வப்பொழுது அமைதியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை தங்க ஏற்படுத்தும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். தேவையற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். பணப்புழக்கமும் இருக்கும். பண தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பதட்டமான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியில மாறுதல்களும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் அதிகரிக்கும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமைகளும் இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த தேவைகளும் பூர்த்தியாகும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உணவு விஷயத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. வீட்டு குறைகளை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அலுவலகத்துல சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் இருந்து வந்த வீண் மனஸ்தாபங்களும் நீங்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவையும் காணலாம். வியாபாரத்துல நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறும். சக ஊழியர்களிடத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பரிசு பொருட்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் தோன்றி மறையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை பொறுமையாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில்லை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்களிடத்துல இருக்கின்ற குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பண விஷயத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். அரசு ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல்களையும் பெறலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய மனம் கோணாமல் நடந்தும் கொள்ளுங்க. பங்கு சந்தையில நிதானமாக பேசுவதும் நல்லது. என்று அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதை பேசினாலும் அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சுய முயற்சிகளின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டாளிகளுடன் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை பார்க்க வேண்டிய சூழலும் இருக்கும். சின்ன சின்ன விமர்சன கருத்துக்களும் ஏற்பட்டு நீங்கும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். சகோதரர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளும் நல்ல வாய்ப்புகளாகவும் இருக்குங்க. இன்று நீங்க உற்சாகத்துடன் வேலைகளை செய்து மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிரிகளாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியை தக்கவித்துக் கொள்ளவும் முடியும். மாறுபட்டு இருந்த கண்ணோட்டங்களும் மாறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணம் வரவுல கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிரமங்களும் நீங்கும். குடும்பத்துல மன அமைதியும் இருக்கும். தொழில்ல முயற்சிகள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களுக்கு ஆர்வமும் காட்டுவீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. மனைவியினுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுக்காக உதவிகளும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. என்று பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல மறைமுக போட்டிகளும் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் இருப்பவர்களினால புதிய பாதைகளும் உருவாகும். அன்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.